பெரும் பாவங்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாவமான காரியம் என்பது வட்டி. இன்றைக்கு வட்டியை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் பாவம் என்று மனித குலத்தில் பெரும்பாலானவர்கள் யாரும் நினைப்பதே கிடையாது. அதெல்லாம் பொருளாதார குடுக்கல் வாங்கல வட்டியெல்லாம் ஒரு சகஜமான ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வட்டி எத்தனை உயிரை மாய்த்திருக்கிறது. இந்த வட்டியில் பொருளாதாரத்தில் உள்ளே நுழைந்து அதிலிருந்து மீள முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் எத்தனை இருக்கிறது. அந்த வட்டி என்பது மிகப்பெரிய மோசமான ஒரு பாவமான காரியம். இன்றைக்கும் கூட பெரும்பாலும் யாரும் உணரவில்லை. ஆனால் இஸ்லாம் ரொம்ப கடுமையாக எச்சரிக்கக்கூடிய பாவ பட்டியலில் வட்டியும் இருக்கிறது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள ஒரு சிலர் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்ட்ட வட்டி அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் இருக்காது. பெரும்பாலும் இஸ்லாமிய சட்டம் நடைமுறை உள்ள எந்த நாடுகளிலும் கூட வங்கியில் கூட வட்டி அடிப்படையிலான பொருளாதாரம் கிடையாது. என்ன பொருளாதாரத்தை கொடுக்குறோமோ அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் நம்முடைய பெரும் பகுதியான வருமானத்தை எல்லாம் இந்த வட்டிக்காரர்கள் தான் சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமே நிதி நெருக்கடியில் வட்டிகளால் மூழ்கி கிடக்கிறது. அந்த வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். நாளை மறுமையிலே கடுமையாக வேதனை செய்யப்படக்கூடிய பாவப்பட்டியலில் இந்த வட்டியும் இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களும் தங்களுடைய அறியாமையின் காரணத்தினால் அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை இன்பங்களில் மூழ்கி வட்டி போன்ற பொருளாதார குடுக்கல் வாங்கல ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரிய காரியம் இந்த வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை கொடுத்து பெறுவது. அதனால் இந்த வட்டி போன்ற காரியங்களிலிருந்து முழுமையாக நாம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும்.